பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே 6ஆம் தேதி அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சென்ற இந்தியாவினுடைய 3 ரஃபேல் விமானங்கள், சென்ற அத்தனை ரஃபேல் விமானங்களும் 3 தான் அனுப்புனாங்க. 3 ரஃபேல் விமானங்கள், MiG-20 விமானம் மற்றும் மிராஜ் 2000 விமானம் மற்றும் மொத்தமாக சேர்த்து 7 விமானங்கள். இந்த 7 விமானங்களையும் பாகிஸ்தான் சுட்டு தள்ளிவிட்டதாக ஆதாரங்களோடு நிரூபித்திருக்கிறது. PL-15 என்ற சீன தயாரிப்பு ஏவுகணை மூலம் சீனாவினுடைய செங்டு விமானத்திலிருந்து ஏவி வீழ்த்தி இருக்கிறார்கள். இதை எப்படி வீழ்த்தினார்கள் என்றால், ஒரு பழைய தொழில்நுட்பத்தை வைத்து இதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப கில்லாடித்தனமாக செஞ்சுருக்காங்க. யாரும் எதிர்பாராத ஒரு மூவை செஞ்சு இந்தியாவினுடைய 7 விமானங்களை வீழ்த்தி விட்டதாக ஆதாரப்பூர்வமாக சொல்லிவிட்டார்கள். அதை எப்படி வீழ்த்தினார்கள், அது என்ன தொழில்நுட்பம் என்று தான் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். மே 6ஆம் தேதி முழுவதுமே போராடி இருக்கிறாங்க. பிரான்ஸ்லேருந்து தங்களுடைய அந்த சோர்ஸ் கோடு நம்பரை தர சொல்லி, சோர்ஸ் கோட் சாஃப்ட்வேரை தர சொல்லி போராடி இருக்காங்க. பிரான்ஸ் தரவில்லை. அது அடுத்ததாக அதை பற்றி பேச இருக்கிறோம். அதனால் நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்ன, இந்த சோர்ஸ் கோடு இல்லாததுனால 7 விமானங்களும் தொலைந்தன. அது இன்னொரு சப்ஜெக்ட். ஆனால் அதற்கு முன்பு இதை எப்படி பார்க்கிறோம் என்றால், ஒவ்வொரு விமானமும் ரஃபேல் விமானம் 3200 கோடி ரூபாய். 5வது தலைமுறை விமானம். ரஃபேல் விமானத்திற்கு இணையாக எந்த விமானமும் இல்லை. ஈவன் அமெரிக்காவினுடைய F-16 விமானங்கள் கூட கிடையாது என்ற ஒரு பரவலான பேச்சு அடிபட்ட நிலையில், சீனாவினுடைய செங்டு என்ற ஃபைட்டர் ஜெட் மூலம் அவங்க வீழ்த்தி இருக்கிறாங்க. அதற்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை PL-15. இந்த செங்டு விமானம் அவங்களுடைய ஃபைட்டர். முதலாவது இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, செங்குடுவனுடைய மொத்த எடை 15,000 கிலோ, அதாவது 15 டன். அதே சமயம் இந்த ரஃபேல் விமானத்தினுடைய எடை 20,000 கிலோவுக்கு மேல், கிட்டத்தட்ட 22,000 கிலோவுக்கு மேலே வருது. 22 டன், 20 டன்னுக்கு கூட. ஆக ஒரு டாக் ஃபைட் என்று சொல்லப்படுகின்ற, இப்போலாம் டாக் ஃபைட் கிடையாது. இந்த டாக் ஃபைட்டை இப்போ பயன்படுத்தக்கூடாது. இப்பொழுது எல்லாமே அதிநவீன கம்யூனிகேஷன், அதிநவீன ரேடார் தொழில்நுட்பம், ஹார்ட் சீக்கிங் மிசைல்ஸ், GPS உளவு செயற்கைக்கோள்களுடைய வழிகாட்டல் என்று போயிட்டதுனால நீங்கள் டாக் ஃபைட் அப்படின்னு சொல்கிறது தவறான வாதம். டாக் ஃபைட் என்பது ஒரு விமானத்தின் கண்ணெதிரே குட்டிக்காரன் அடித்து அங்கே பாஞ்சு இங்கே பாஞ்சு ஏமாற்றி பின்னாடி வந்து அடிக்கிறதா டாக் ஃபைட். அந்த டாக் ஃபைட்டுக்கு தோதான விமானம் அந்த செங்டு. ஏன்னா 15,000 கிலோ தான் அது, எடை குறைவானது. இருந்தாலும் அந்த விமானத்திலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை என்ன ஏவுகணை என்ற விவரம் தெரிந்திருக்கிறது. அது ஒரு ஹார்ட் சீக்கிங் மிசைல் அல்ல. அமெரிக்கா வைத்திருக்கின்ற, இன்றைக்கு உலகில் இருக்கின்ற முன்னேறிய தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுகின்ற, இன்றைக்கு இருக்கின்ற ஃபைட்டர் ஜெட்டுகள், பாமர்கள், குண்டுவீச்சு விமானங்களை வீழ்த்தக்கூடிய ஏவுகணை என்பது ஹார்ட் சீக்கிங் மிசைல் தான். இந்த ஹார்ட் சீக்கிங் மிசைலை அவங்க கீழே இருந்து ஸ்டிங்கர் மிசைல் என்று சொல்லப்படுகின்ற ஹார்ட் சீக்கிங் மிசைல் மற்றும் S-400 இந்த மிசைலை கீழே இருந்து அடிப்பாங்க. அந்த என்ஜினுடைய பறந்து வருகின்ற எதிரி விமானத்தினுடைய சூடான என்ஜினுடைய சூடான பகுதியை தேடி சென்று வீழ்த்தும், அடிக்கும், அங்கே ப்ளோ அப் ஆகிரும். இதுதான் இந்த தொழில்நுட்பம், ஹார்ட் சீக்கிங் மிசைல். ஆனால் இந்த சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒன்றதை செஞ்சுருக்காங்க. அது என்னன்னா, அவங்க ஹார்ட் சீக்கிங் மிசைலை பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு எல்லோருமே ஹார்ட் சீக்கிங் மிசைல், அந்த ஹார்ட் சீக்கிங் மிசைல் வரும்போது இவங்க ஹாட் பலூன் சுடுவாங்க. அந்த மிசைலை திசை திருப்புவதற்காக, அந்த ஏவுகணையை திசை திருப்புவதற்காக ஹாட் பலூனை வெளியிடும் அந்த விமானம், பறக்கின்ற விமானம், எதிரி விமானம். இப்போ எதிரி விமானத்தை நம்ம வீழ்த்துறதுக்கு ஸ்டிங்கர் அடிச்சிட்டோம்னா
S-400 அடிச்சிட்டோம்னா அவன் ஹாட் பலூனை கீழே போட்டுக்கிட்டே வருவான். இந்த ஏவுகணை குறிதவறி மிக சூடான அந்த பலூனில் போய் பட்டு வெடிச்சிடும். இதுதான் தப்பிக்கிற விஷயம், ஹாட் பலூன் சுடுறது. ஆனால் இந்த மிசைல் ஹாட் சீக்கிங் மிசைல் அல்ல, ரொம்ப விவரமாக பண்ணியிருக்கானுங்க. இந்த மிசைலினுடைய முன்னோடி 1980கள் காலகட்டத்தில் ரஷ்யா தயாரித்த சாம் மிசைல். இது ரேடார் கைடட் மிசைல். அதாவது விமானத்தினுடைய ரேடார் பகுதியை தேடிச் சென்று தகர்க்கின்ற மிசைல் இது. இந்த மிசைல் சாம் மிசைலை வெற்றிகரமாக செய்து இந்த மிசைலை என்ன பண்ணாங்க, ரஷ்யா லெபனானில் இருந்த அந்த சிரிய படைகளுக்கு, சிரிய இராணுவத்துக்கு கொடுத்தாங்க. இஸ்ரேலிலிருந்து அமெரிக்க தயாரிப்பு விமானம் வந்து குண்டு வீசும் பொழுது அதனுடைய ரேடார் பகுதியை தாக்கி தேடி சென்று வீழ்த்துகின்ற ஏவுகணை தான் இந்த சாம் மிசைல். இந்த சாம் மிசைலினுடைய தலையில் அந்த ரேடாரை கண்டுபிடிக்கிற ஒரு மூளை இருக்கும். இது பறந்து போய் அந்த ரேடார் பகுதியை தாக்கும். அதே மிசைலை அது வந்து சல்யூட், அவங்களுடைய விண்வெளி பயணத்துக்கு பயன்படுகின்ற சல்யூட் விண்கலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அந்த தொழில்நுட்பத்தை சீனா வாங்கியிருக்காங்க. அதை வாங்கி அதிலிருந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான் இந்த PL-15 இந்த ஏவுகணை. இந்த ஏவுகணை என்ன செய்யும் என்றால், இது இன்றைய உள்ள ரேடார் எதுக்கு இந்த தொழில்நுட்ப அளவிற்கு கரெக்டாக அதை சரி பண்ணி ரஃபேல் விமானமோ அல்லது MiG-20 விமானமோ மிராஜ் 2000 விமானமோ வரும் பொழுது அதனுடைய ரேடார் பகுதியைத்தான் தேடி சென்று தாக்கும். ஹாட் சீக்கிங் மிசைல் அல்ல இது. இந்த விமானம் எல்லாமே ரேடார் ஏவுகணையை தவிர்த்து விட்டு ஹாட் சீக்கிங் மிசைல், ஹாட் பலூன் போயிட்டாங்க. இதை விட்டுட்டாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான், சீனா பழைய அந்த சாம் மிசைலை டெவலப் பண்ணி PL-15 பேர் கொடுத்து இந்த ரேடார் இருக்கிற இடத்த போய் அடிக்கிறதுக்காக ஏவுறான். அப்படி ஏவித்தான். அப்போ இதை தடுக்கிறதுக்கு எந்த வசதியும் இன்றைய நவீன காலகட்டத்தில் இல்லை. ஏன்னா அது பழைய தொழில்நுட்பம், பழைய காலத்தோட மறந்துட்டாங்க. பழைய காலத்தில் அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சாம் மிசைல் அடிக்கும் பொழுது கீழிருந்து சிரிய இராணுவம் சாம் மிசைலை ஏவும் பொழுது அமெரிக்கன் என்ன பண்ணா, அந்த சாம் மிசைலினுடைய மூளையை, இந்த ரேடார் மூளையை, அதனுடைய மூளையை குழப்புறது மாதிரி ஒரு ஃபார்முலாவை இது பண்ணி ஜாம் பண்ணா. இந்த மிசைலினுடைய செயல்பாடுகளை ஜாம் பண்ணிட்டு அவன் பாட்டு குண்டு வீசிட்டு போயிடுவான். இந்த ஏவுகணை எங்கேயோ போய் வெடிக்கும். அதன் பிறகு இந்த விஷயத்தை அவங்க ரஷ்யாவுக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ஏவுகணை எல்லாம் இப்போ திடீர்னு இந்த மாதிரி திசை மாறி போகுதுன்னு உடனே ரஷ்யன் கண்டுபிடிச்சிட்டா, ஓஹோ இந்த மூளையை குழப்புற விஷயம் எதையோ பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. நீ 1க்கு 2 மிசைல் அடிடா, ஒரு மூளையை தான் குழப்ப முடியும், 2 மிசைல் அடின உடனே அப்புறம் அவங்க ஒரு சாமுக்கு, ஒரு விமானத்துக்கு 2 சாம் அடித்தாங்க. அடித்து தகர்த்தார்கள். அடித்து அந்த அமெரிக்க தயாரிப்பு விமானங்களை தகர்த்தார்கள் என்பது அது பழைய கதை. இந்த தொழில்நுட்பத்தை கையில் எடுத்துத்தான் சீனா இன்றைக்கு இந்த வேலையை கெட்டிக்காரத்தனமாக பாகிஸ்தானோடு சேர்ந்து செய்து இந்திய விமானங்களை வீழ்த்தி இருக்கிறார்கள். நம்முடைய விமானங்கள் எதிர்பார்த்து போனது ஹாட் சீக்கிங் மிசைல், அவன் அனுப்புனது ரேடார் சீக்கிங் மிசைல் PL-15. இது கிட்டத்தட்ட $200,000. ஒரு மிசைல் வந்து $2 லட்சம் தான் விலை. இந்த மிசைல் அனுப்பின உடனே அது தங்கு தடையின்றி, ஏன்னா இதில் ரஃபேல்லையும் MiG-20லையும் மிராஜ் 2000லையும் வலிமையான மிக மிக அட்வான்ஸ்டு டெக்னிக் கொண்ட இந்த ரேடார் தொழில்நுட்பம் இருக்குது. இந்த ரேடார் ரைஸை அவங்க பாய்ச்சிக்கிட்டே வரும்போது கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி பின்னாடியே போய் ரொம்ப வேகமாக போய் அடித்து அந்த ரேடாரில் அடித்து வெளிச்ச உடனே ஒட்டுமொத்த விமானமும் காலி. இப்படி ரேடார் சீக்கிங் மிசைலை வைத்துத்தான் இவர்கள் இந்திய விமானங்களை தகர்த்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை யாரும் கவனிக்கலை. இந்த விஷயத்தை பார்க்காமல் தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது என்ன மிசைல்டான்னு சொல்லி. நாம் தான் சொல்லுகிறோம் இது ரேடார் சீக்கிங் மிசைல். ஏன்னா இது ரேடார் மூலமாக தான், ரேடார் இருக்கிற பகுதியைத்தான் நோக்கி போகும் என்பதும், இதை வழி நடத்துறது அவங்களுடைய ஹவாக் விமானம் என்பதும் ஒவ்வொரு உண்மையாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட பழைய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து புதிய தொழில்நுட்பத்தை அதை சரி கட்டி அதை அட்வான்ஸ்டு மெட்டீரியலாக பண்ணி எதிர்பாராத
வகையில் ஒரு தாக்குதலை தொடுத்து 7 விமானங்களையும் காலி செய்துவிட்டது சீனாவுடைய மிசைல். மிக மிக குறைந்த செலவுள்ள மிசைல். இன்றைக்கு ஒரு ரஃபேலுடைய விலை 3200 கோடி ரூபாய். ஆனால் அதை வீழ்த்திய மிசைலுடைய விலை கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு உள்ளதான் வரும். அதுதான் PL-15 விலை. ஆக பழைய தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு வந்து அதை டெவலப் பண்ணி யாரும் எதிர்பாராத ஒரு தாக்குதலை நடத்தி ஆரம்ப கட்டத்தில் சீனாவும் பாகிஸ்தானும் வெற்றி பெற்று விட்டார்கள். பார்க்கலாம், இனி ரஃபேல் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த மிசைலுக்கு மாற்றாக என்ன செய்யலாம் என்பதை அவர்களும் வேலை செய்வார்கள், ஆராய்ச்சியை முடுக்கி விடுவார்கள். அல்லது தங்களிடமிருந்து தொழில்நுட்பம் திருடப்பட்டதா என்பதையும் பார்ப்பார்கள். இதனுடைய மிகப்பெரிய தவறு என்னவென்றால், யார் சறுக்கியது என்றால் இந்திய உளவுத்துறை. இந்திய உளவுத்துறை இப்படி ஒரு ரேடார் சீக்கிங் மிசைல் பாகிஸ்தானில் இருப்பதை, அதை சீனா தயார் பண்ணி கொடுத்திருப்பதையும், இந்த செங்டு ஃபிளைட்டினுடைய இதனுடைய திறமையையும் இதனுடைய திறன், தாக்குதல் உத்தி, இதையெல்லாம் பற்றி இந்திய உளவுத்துறை சரியாக கணிக்கவில்லை, சரியாக கண்டறிந்து சொல்லவில்லை. இங்கேதான் கோட்டை விட்டது இந்தியா. தெரிந்திருந்தால் நிச்சயமாக இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடோடு சென்றிருப்பார்கள். ஆக இந்திய உளவுத்துறையின் திறமையின்மையா அல்லது அவர்கள் சொல்லியும் இதை கவனக்குறைவாக கடந்து போய்விட்டார்களா என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் தவறை சரி செய்து கொள்ள வேண்டும் இந்திய உளவுத்துறையும் இந்திய விமானப்படையும். அதுதான் நாம் சொல்லுகின்ற செய்தி. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.